அத்தியாயம் 6. ஈராக் மீது தாக்குதல். 1991இல் ஈராக் மீது அமெரிக்க விமான தாக்குதல்களை தொடங்கியது. ஈராக்கிற்கும் குவைத்துக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் தகராறு இருந்தது. ஈராக் குவைத்தை கைப்பற்ற முயல்வதாக கூறியதாலும் அதே மாதிரியான அச்சத்தை சவுதி அரேபியாவும் தெரிவித்ததோடு பாதுகாப்புக்காக அமெரிக்க படைகளை அந்த நாடுகள் அழைத்தன. இது போதாதா அமெரிக்காவுக்கு? ஈராக் மீது கடுமையான விமான தாக்குதலை தொடங்கியது. மக்கள் வாழும் பகுதிகளையும் எண்ணெய் கிணறுகளையும் குறிவைத்து தாக்கியது. ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் அரண்மனையும் தாக்கப்பட்டது. கடற்பரப்பில் வெடித்து பரவிய எண்ணெய் இயற்கை வளத்தை நாசப்படுத்தி கடலில் வாழும் உயிரினங்களையும் சாகடித்து கொண்டிருந்தது. இந்தியா அது பற்றி முதல் 3 நாட்களில் எதையும் சொல்லாது மௌனம் சாதித்தது. உலகில் எங்கு கலவரம் மூண்டாலும் தன் சமாதான அறைகூவலை வெளியிடுவதும் ஆக்கிரமிப்பை கண்டிப்பதும் வழக்கம். ஆனால் விபி சிங் தலைமையிலான மந்திரி சபை மௌனமாக இருந்தது. இதற்கிடையில் ஈராக் குவைத்தில் பணிபுரிந்து வந்த இந்தியர்கள் யுத்த பீதியால் தாயகம் திரும்பிவிட விரும்பி தங்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்குமாறு குடியரசுத் தலைவர், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவருக்கு தந்தி அனுப்பியிருந்தார்கள். எனவே போர் தொடங்கிய 2ஆம் நாள் எதிர்க்கட்சி தலைவர் ராஜீவ்காந்தி எழுந்து இந்திய அரசு ஈராக் மீதான அமெரிக்க தாக்குதல் பற்றி தன் கருத்தை தெரிவிக்கும்படியும் மௌனத்தை கலைக்கும்படியும் கேட்டார். இந்திய மக்களை காப்பாற்ற இந்திய விமானங்களை அனுப்பி அவர்களை கொண்டு வர ஏற்பாடு செய்யுங்கள் என கேட்டார். இந்த கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக அமைச்சர் ஆரிஃப் கான் அறிவித்தார். அப்பொழுது 320 ரக ஜெட் விமானங்களை ராஜீவ்காந்தி காலத்தில் வாங்கியதில் தவறு நடந்துவிட்டதாகவும் அது விபத்துக்கு உள்ளாகிறது என்றும் கூறி 320 ரக விமானங்களை பறக்க விடாமல் பயன்படுத்தாமல் நிறுத்திவிட்டார்கள். இப்பொழுது அதே விமானங்களை பயன்படுத்த வேண்டியது அவசியமாகிவிட்டது. 10 மாத காலம் 320 ரக விமானங்கள் தரையில் நிறுத்தப்பட்டிருந்தன. இதை விசாரிக்க நியமிக்கப்பட்ட தொழில்நுட்ப குழு 320 ரக விமானம் சிறந்தது என்றும் விமானிகள் போதிய பயிற்சி பெறாததால் 2 விபத்துகள் ஏற்பட்டுள்ளன என்று கூறி 320 ரக விமானம் பயன்படுத்தாமல் நிறுத்தியதால் ஏற்பட்ட நட்டத்துக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறிவிட்டது. விமானத்தை ஓட்டாமல் நிறுத்தியதனால் நாள்தோறும் பராமரிப்பு செலவு செய்தாக வேண்டும். இது பற்றி ராஜீவ்காந்தி விவாதம் நடத்த கோரியபோது ஆளுங்கட்சியினரும் அதை ஆதரித்தோரும் கூச்சல் போட்டு விவாதத்தை நடத்தவிடாமல் தடுத்துவிட்டனர். விமானங்களை ஓட்டாததால் நாட்டிற்கு ஏறத்தாழ 120 கோடி நட்டம் என கணக்கிடப்பட்டது. 3ஆம் நாள் ஈராக் மக்களின் அழுகுரல் கேட்கவில்லையா, எதுவும் சொல்ல மாட்டீர்களா என கேட்ட ராஜீவ்காந்தி இந்தியாவின் குடிமகன் என்ற முறையில் ஈராக், குவைத், சவுதி அரேபியா நாடுகளுக்கு போய் மக்களை சந்தித்து இந்திய மக்களின் கவலையை தெரிவிக்கப் போகிறேன், இதற்கு அரசு ஆட்சேபனை உண்டா என்று கேட்டார். இந்திய மக்களை விமானம் மூலம் கொண்டு வருவதற்கு 800 கோடி செலவாகும் போல இருக்கிறதே என்ற பதில் மட்டும் வந்தது. அந்த கணக்கு தவறு என்று ஒருவர் கூற மீண்டும் கூச்சல் குழப்பத்தில் முடிந்தது. 1 வாரத்திற்குள் குண்டுவீச்சுக்கு ஆளான நாடுகளை பார்க்க ராஜீவ்காந்தி புறப்பட்டார். ஆனால் அவர் ஈராக் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. எனவே குவைத், சவுதி அரேபியா போகாமல் பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கு மட்டும் போய்விட்டு திரும்பினார். சென்ற இடமெல்லாம் ஒரு பிரதமருக்கு தரப்படும் வரவேற்பு அவருக்கு வழங்கப்பட்டது. அவர் திரும்பி வந்தவுடன் யாசர் அராஃபத்திடமிருந்து ஒரு தகவல் வந்திருந்ததை கூறினார். ஈராக் விவகாரத்தில் ராஜீவ்காந்தி எடுத்த நடவடிக்கைகள், வெளியிட்ட கருத்துக்கள், மேற்கொண்ட பயணம் காரணமாக ஒரு வல்லரசின் இரகசிய இலக்காக அவரை தீர்த்து கட்டிவிட இறுதி திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பதாகவும், எனவே ராஜீவ் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அராஃபத் அனுப்பிய தகவல். ராஜீவ் கொல்லப்பட்ட பின் இறுதி மரியாதை செலுத்த டெல்லிக்கு வந்த யாசர் அராஃபத் இந்த தகவலை தான் பல மாதங்களுக்கு முன்னர் சொன்னதாக பத்திரிகைகளுக்கு சொன்னார். இந்த எச்சரிக்கை பற்றி உரிய கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் என கூறியபோது ராஜீவ்காந்தி சிறிதும் சலனமின்றி சொன்னார். பாதுகாப்பு குண்டு ஊடுருவாத சட்டையை போட்டு இருக்கிறேன். மேடையில் பேசும்போது குண்டு ஊடுருவாத கண்ணாடி கலயத்திற்குள் நின்று பேசுகிறேன். ஆனால் தலையை எப்படி மூடுவது? நெற்றியையும் கண்களையும் வாயையும் எதை கொண்டு மூடுவது? நெஞ்சில் உடம்பில் குண்டு துளைக்காமல் பாதுகாக்க முயற்சி செய்யலாம். தலைதானே முக்கியம். அதற்கு எது பாதுகாப்பு? எனவே அஞ்சி அஞ்சி வாழ்வது பயனில்லை. நாம் செய்வதையும் செய்ய வேண்டியதையும் செய்ய வேண்டியதுதான். பிறகு வரது வரட்டும் என்றார். ஷாவை சந்திக்கவே அவர் தயாராகி கொண்டிருப்பது தெரிந்தது. ஒரு வல்லரசின் கொலைக்கரம் அவரது உயிரை பறிக்க திட்டம் தீட்டி கொண்டிருந்தது தெரிந்தது. அதை செய்து முடிக்க ஒரு கூலிப்படையை ஏவிவிட்டது. அது கூலிக்காக கொன்று தீர்த்து விட்டது.
இந்த உண்மைகளை கண்டு நாட்டு மக்களுக்கு அறிவிக்கும் திறனுள்ள அரசு என்று அமையுமோ அன்றுதான் நாட்டின் சுதந்திரத்திற்கும் தலைவர்களின் உயிருக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். அதுவரை பலிகள் தொடரவே செய்யும். 1991 நவம்பர் 7ஆம் நாளன்று விபி சிங் மந்திரி சபை மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு விவாதம் தொடங்கியது. விபி சிங் மீது மரியாதையும் அனுதாபமும் இருந்தாலும் கட்சி வாரியாக வாக்கு சீட்டை கூட்டி பார்த்தால் விபி சிங் வீழ்வது உறுதி என்றாகிவிட்டது. மார்ச் 5ஆம் தேதி டெல்லியில் நான் ஒரு மூத்த அரசியல் தலைவரை சந்திக்க நேரிட்டது. அப்போது விபி சிங் மந்திரி சபை கவிழக்கூடும் என எச்சரிக்கையுடன் குறிப்பிட்டேன். அவர் சிரித்துக்கொண்டே அதை மறுத்தார். தாழ்த்தப்பட்ட எம்பிக்கள் 90 பேர் கட்சி வேறுபாடு தாண்டி விபி சிங்கை ஆதரிப்பதாகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவு எம்பிக்கள் 100 பேர் ஆதரவு தந்துவிட்டதாகவும் கணக்கு போட்டு மார்ச் 7ஆம் தேதி காங்கிரஸ் கட்சி கூண்டோடு கலைக்கப்படலாம் என்றார். மார்ச் 4ஆம் தேதி மாலை ராஜீவ்காந்தி வீட்டில் நான் சந்தித்த தலைவர்கள் பற்றியும் கண்ட காட்சிகளையும் கூற முடியுமோ? சிரித்துவிட்டு திரும்பினேன். அப்பொழுது அவரது கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் கூட கிடையாது. இருந்தாலும் மத்திய மந்திரி சபையில் 2 மந்திரிகளாக இருந்தனர். எனவே ஈர்ப்பு இருந்ததில் வியப்பு இல்லை. கணக்குத்தான் தவறாகிவிட்டது. மந்திரி சபை கவிழும் என தெரிந்திருந்தும் விபி சிங் ஆற்றிய உரை என்னை மகிழ்வித்தது. விண்வெளியில் கலத்தை அனுப்ப 2-3 ராக்கெட் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் பறந்தவுடன் அந்த ராக்கெட்டுகளை ஏவிவிட்டு எரிந்த ராக்கெட் விழுந்துவிடும். கலத்தை ஏவுவதுதான் ராக்கெட்டின் வேலை. அது ஏறி விழ வேண்டியதும் தவிர்க்க முடியாதது. அந்த முறையில் மண்டல் கமிஷன் என்ற கலத்தை பறக்க ஏவவிட்ட பின்னர் விபி சிங் ராக்கெட் எரிந்து விழத்தானே வேண்டும் என்றார். நான் பலகையை தட்டி பாராட்டினேன். வீரராக விழுந்தார் விபி சிங். ஆனால் அதே விபி சிங்கிடம் விபி சிங்கிற்கு பதிலாக ஜோதி பாசு வருவதாக இருந்தால் ஆதரவு தர விரும்புகிறார் என்பது தெரிவிக்கப்படவில்லை. தெரிவிக்கப்பட்டு இருந்தால் சிங் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிதான். ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி காங்கிரஸ் எதிர்ப்பு என்ற கண்ணாடியை கழற்றாமலேயே பார்த்ததால் அது நடக்கவில்லை. ஒரு கம்யூனிஸ்ட் இந்தியாவின் பிரதமராக வருவதை பூர்சுவா கட்சிகள் ஒப்புக்கொள்ளுமா, அமெரிக்கா அனுமதிக்குமா என்ற சூத்திரவாதங்கள் தான் நடந்தன. பின்னர் தேவகவுடா மந்திரி சபையை மாற்ற வேண்டிய நிலை வந்தபோதும் ஜோதிபாசு பெயர் முன்மொழியப்பட்டது. அதை சகல கட்சிகளும் ஏற்றுக்கொண்டன. அரசியல் தலைமை குழுவில் இருந்த 4 மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்கள்தான் அதை தடுத்தனர். அரிய வாய்ப்பை கெடுத்தனர். இதை இன்று நாடறியும். இது பதவி ஆசையில் வந்ததில்லை. அரசியல் கடமையில் சந்தர்ப்பம் வந்தபோது தவறவிட்ட இமாலய தவறு என்பதை சுட்டி காட்டாமல் எப்படி விட முடியும்? ஜோதிபாசுவே வரலாற்றில் பெரும் தவறு என குறிப்பிட்டுவிட்டார். இந்தியாவை புரிந்து கொண்டிருந்தால், மக்களோடு சேர்ந்து சிந்தித்து பழகினால் இத்தகைய தவறுகள் நிகழாது. ஆனால் சாஸ்திரிகளின் வடகலை தென்கலை விவாதத்திற்கு நம்மால் விளக்கம் தர முடியுமா? அத்தியாயம் முற்று.